காட்ஜில்லா இது ஒரு ஜப்பனீஸ் கேரக்டர். ஆனால் இந்த காட்ஜில்லாவை ஜப்பானை விட அமெரிக்கன் மூவிஸில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கிற இந்த காட்ஜில்லாவை ஜப்பனீஸ் நாங்களே இறங்குறோம் கோதாவில் அப்படின்னு காமிச்சது தான் இந்த படம். இந்த படத்தோட டைட்டில் காட்ஜில்லா -1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டூட்ஸ் யாராவது ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். காட்ஜில்லாவால் பாதிக்கப்படுற ஒரு ஃபைட்டர் பைலட் அவன் அந்த காட்ஜில்லாவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு துடிக்கிறான். அதுக்கான சான்ஸ்க்காக காத்துட்டு இருக்கான். அந்த சான்ஸ் அவனுக்கு வந்துதா, அந்த காட்ஜில்லாவும் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தான் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட கதை சிம்பிள், அதோட சிம்பிள் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே மினிமலாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மினிமல் பட்ஜெட் படம் மாதிரியே இருக்காது. இந்த படத்தில் இருக்க விஎஃப்எக்ஸ், சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே தரமாக இருக்கும். இது ஒரு கம்மி பட்ஜெட் படம் மாதிரியே காட்டாது. அதுவும் இல்லாமல் இந்த படம் பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் அவார்டும் வாங்குச்சு ஆஸ்கர்ஸில். எப்பவுமே காட்ஜில்லா படம்னா அந்த காட்ஜில்லாவை ஒரு ஹீரோயிக் எலிமெண்ட்டை தான் காட்டுவாங்க. ஆனால் ஒரு காட்ஜில்லாவை ஹாரர் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுல தான் ஜப்பனீஸ் வின் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மிருகம் ஊருக்குள்ளே வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், பயமாக தானே இருக்கும். ஸோ அந்த ஹாரர் எலிமெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காட்ஜில்லா -1 படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள்.